guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரிஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில ஆஸ்கோமைசெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபைகோமைசெட்ஸை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம ஆஸ்கோமைசெட்ஸை பத்தி பார்க்கலாம். ஆஸ்கோமைசெட்ஸை சாக் ஃபங்கை அப்படின்னு காமனா சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்டான MCQ. அண்ட் நான் அப்படி வீடியோஸ்ல இம்பார்ட்டன்ட் MCQ அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னா ஹைலைட் பண்ண விஷயம் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அண்ட் ஹைலைட்டும் பண்ணுவேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சாக் ஃபங்கையை தான் நம்ம ஆஸ்கோமைசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலாராக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பெனிசிலியம். பெனிசிலியமை நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரேராக பார்த்தீங்கன்னா யூனி செல்லுலாராக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஈஸ்ட் செக்காரோமைசஸ். இது பார்த்தீங்கன்னா பிரெட் அப்புறமா பீர் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக். அது நம்ம கிங்டம் ஃபங்கை வீடியோலேயே பார்த்துருந்தோம். டீகம்போசர் அப்படின்னா ஈஸியாக மக்கி போகிறத டீகம்போசர்ஸ்னு சொல்லுவோம். பாரசெட்டிக் அப்படின்றதையும் கிங்டம் ஃபங்கை வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். கோப்ரோஃபில்லஸ் அப்படின்னா க்ரோயிங் ஆன் டங். டங் அப்படின்றது இப்போ மாட்டு சாணம், கவு டங் அப்படின்னா மாட்டு சாணம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல க்ரோ ஆகிறதா கோப்ரோஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இவங்களோட மைசீலியம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்ட் அண்ட் செப்டேட் இருக்கும். ஃபைகோமைசிட்ஸ்ல சினோசைட்டிக் மைசீலியம் ஏசெப்டேட்டா இருக்கும். இவங்களுக்கு பிரான்ச்ட் அண்ட் செப்டேட் இருக்கும். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸை கொனீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எண்டோஜீனஸோட ஆப்போசிட் எக்ஸோஜீனஸ். வித்தின் அன் ஆர்கானிசம் கிடையாது. அந்த ஆர்கானிசம்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது. அதனால தான் எக்ஸோஜீனஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வீடியோல அதாவது ஃபைகோமைசெட்ஸ்ல எண்டோஜீனஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதோட ஆப்போசிட் தான் எக்ஸோஜீனஸ். அந்த மைசீலியமை கொனிடோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொனீடியா மைசீலியம் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ஸ்போர்ஸை ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்கை அப்படின்ற இந்த சாக் லைக் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மூலமா ப்ரொடியூஸ் ஆகிறது. இது எண்டோஜீனஸ் வித்தின் அன் ஆர்கானிசம். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் எக்ஸோஜீனஸ், செக்ஷுவல் ஸ்போர்ஸ் எண்டோஜீனஸ். ஸோ இந்த சாக் லைக் அதாவது பேக் லைக் இந்த ஆஸ்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடிஸ் மூலமா தான் அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னா என்னன்றதே நம்ம கிங்டம் ஃபங்கை வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ், கிளாவிசெப்ஸ், நியூரோஸ்போரா இது எல்லாமே எக்ஸாம்பிள். நியூரோஸ்போரா பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூரோஸ்போரா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் மாரல், ட்ரஃபிள்ஸ் இது எல்லாமே சாப்பிடக்கூடிய ஃபங்கை. அதுவாகவும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை ஓவராலா சொல்லணும் அப்படின்னா ஆஸ்கோமைசெட்ஸை சாக் லைக் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் மல்டி செல்லுலார். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பெனிசிலியம். சிலதெல்லாம் யூனிசெல்லுலாரா இருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஈஸ்ட். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசர், பாரசெட்டிக், கோப்ரோஃபில்லஸ். மைசீலியம் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் எல்லாமே கொனீடியா. ஸோ ஆர்கானிசம் வெளியில ஆர்கானிசம்ஸ் அந்த கொனீடியா ஸ்போர்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம கொனீடியோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷுவல் ஸ்போர்ஸ் எல்லாமே எண்டோஜீனஸ். ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சரை ஆஸ்கின்னு சொல்லுவோம். ஸ்போர்ஸை ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்கி எல்லாமே ஃப்ரூட்டிங் பாடிஸ் மூலமா அரேஞ்ச்ட் ஆயிருக்கும். அந்த ஃப்ரூட்டிங் பாடியை ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆஸ்பெர்ஜில்லஸ், கிளாவிசெப்ஸ், நியூரோஸ்போரா. நியூரோஸ்போராலாம் பயோகெமிக்கல் ஜெனட்டிக்கல் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதோட பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெர்ஜில்லஸ் இதுதான் ஆஸ்பெர்ஜில்லஸ் ஆஸ்கோமைசெட்ஸை சேர்ந்தது. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயம் அண்ட் நீட் எம்சிக்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக் லைக் ஃபங்கைனா எது அப்படின்னு கேட்கலாம். அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கேட்கலாம். மைசீலியம் என்னன்னு கேட்கலாம். அண்ட் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ், செக்ஷுவல் ஸ்போர்ஸ் எது எக்ஸோஜீனஸ், எது எண்டோஜீனஸ்,
எந்த ஃபங்கைய வந்து பயோகெமிக்கல் ஜெனடிக் ஒர்க் யூஸ் பண்ணலாம்? அண்ட் அதோட ஃப்ரூட்டிங் பாடி என்ன? இந்த மாரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.